விக்ரமாதித்தன் கதை. வேதாளம் சொன்ன இரண்டாவது புதிர்கதை. அவள் யாரை மணக்க வேண்டும்? சடகோபன் என்ற பிராமணன் பிரம்மச்சக்கர தெருவில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சின்னியாள் என்னும் ஒரு மகள் இருந்தாள். அந்த பெண்ணை மணந்து கொள்வதற்காக 3 பிராமணர்கள் முன்வந்தார்கள். அவர்களில் ஒருவன் அந்த பெண்ணின் அண்ணனிடம் சென்று சின்னியாளை தனக்கு மனம் செய்து கொடுக்கும்படி கேட்டான். அதற்கு அவனும் சம்மதம் தெரிவித்தான். 2வது பிராமணன் சடகோபனின் மனைவியான பெண்ணின் தாயை பார்த்து கேட்டான். தன் மகள் இன்னொருவனுக்கு வாக்கு கொடுத்திருப்பது அவளுக்கு தெரியாது. ஆகையால் அவள் தன்னிடம் வந்து கேட்டவனுக்கு பெண்ணை தருவதாக ஒப்புக்கொண்டாள். 3வது பிராமணன் சடகோபனை கண்டு கேட்டாள். மற்ற இருவரும் வாக்கு கொடுத்திருந்தது அவனுக்கு தெரியாது. ஆகையினால் அவன் தன்னிடம் வந்து கேட்டவனுக்கே கொடுப்பதாக ஒப்புக்கொண்டான். பிறகு ஒரு நாள் பெண் வீட்டுக்கு 3 வந்தார்கள். அந்த பெண் தனக்குத்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறாள் என்று ஒவ்வொருவரும் வாதாடினார்கள். அவர்களுடைய சச்சரவை கண்ட அந்த பெண் சின்னியால் தற்கொலை செய்து கொண்டாள். அவளுடைய உடலை சுடுகாட்டில் எரித்தும் விட்டார்கள். அவளை மணந்து கொள்ள எண்ணியிருந்த 3 பிராமணர்களும் சுடுகாட்டுக்கு வந்தார்கள். ஒருவன் அப்பெண்ணின் எலும்பை எடுத்துக்கொண்டு கங்கையில் விடுவதற்காக சென்றான். மற்றொருவன் சுடலையில் இருந்த சாம்பலை காத்து வந்தான். இன்னொருவன் துறவியாகி போய்விட்டான். துறவியானவன் ஒரு நகரத்துக்கு போய் ஒரு பிராமணர் வீட்டில் பிச்சை கேட்டான். அந்த வீட்டுக்காரி வெளியே வந்து பார்த்தாள். ஒரு பிராமணன் பிச்சை கேட்டு நின்று கொண்டிருப்பதை கவனித்து அவனை சற்று பொறுத்திருக்கும்படி சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அவளுடைய பிள்ளை ஏதோ குறும்பு செய்ததற்காக அவள் கோபம் கொண்டு அவனை தூக்கி நெருப்பில் போட்டு எரித்து விட்டாள். பிச்சை கேட்டு வந்த பிராமணன் வீட்டுக்காரியை கூப்பிட்டு, பிள்ளையை கொன்ற உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி போக முயன்றான். உடனே சிறிது நேரம் இருக்க சொல்லிவிட்டு இறந்து போன பிள்ளையின் எலும்புகளையும் சாம்பலையும் சேர்த்து சஞ்சீவி மந்திரத்தை கூறி உயிர் பிழைக்க செய்தாள் வீட்டுக்காரி. அதை கண்ட பிராமணன் வியப்படைந்து அந்த சஞ்சீவி மந்திரத்தை தனக்கு அருளும்படி அவளை மன்றாடி கேட்டுக்கொண்டான். அவளும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாள். அதன் பிறகு அவன் விரைவாக பிரம்மச்சக்கரம் சுடுகாட்டுக்கு சென்று அங்கே சின்னியாளின் சாம்பலை காத்து கொண்டிருப்பவனிடம் விவரத்தை கூறினான். அப்பொழுது எலும்பை எடுத்துக்கொண்டு சென்றவனும் தற்செயலாக அங்கே வந்து சேர்ந்தான். 3 கூடி பேசி எலும்புகளையும் சாம்பலையும் ஒன்று சேர்த்து துறவி கற்றுக்கொண்டு வந்த சஞ்சீவி மந்திரத்தை கூறி சின்னியாளை உயிர் பெற்று எழுந்திருக்க செய்தான். அவள் எழுந்ததும் தன்னைத்தான் அவள் மணந்து கொள்ள வேண்டும் என 3 மீண்டும் சச்சரவில் ஈடுபட்டார்கள். நியாயமாக சின்னியாள் என்னும் அந்த பெண் யாரை மணந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டது வேதாளம். எலும்பை எடுத்துக்கொண்டு கங்கைக்கு சென்றவன் அவளுக்கு பிள்ளை முறையாகும். மந்திரம் கூறி உயிர் பெற செய்தவன் அவளுக்கு தந்தை முறையாகும். சாம்பலை காத்து கொண்டிருந்தவனே அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருகை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது.